ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய ஆனியனை சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், பார்க்கலாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 2 டொமேட்டோவை சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ நல்லா குக் ஆகட்டும். குக் ஆகிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் இதில் கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ வந்து நம்ம மஷ்ரூமை கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 200 கிராம்ஸ் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் குக் ஆகும்போது கொஞ்சம் வாட்டர் விடும். ஸோ நம்ம இதில் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாஸ்லாம் சேர்ந்து இது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் மல்லித்தூள் ஆட் பண்ணிங்கன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.